ربنا تقبل منا إنك أنت السميع العليم. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அழகான துவா இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு வராங்க. அங்கே ஜம்சம் நீரின் அருகே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்பை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டும் பணியில் இறங்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க, அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடம் இந்த துவாவை கேட்குறாங்க, எங்கள் இறைவனே, எங்களிடம் இருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். அல்லாஹு அக்பர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹலீலுர் ரஹ்மான், அல்லாவின் நெருங்கிய தோழர் என்ற பட்டம் பெற்றவர். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்ற ஒரு பட்டம் பெற்றவர். என்ன அமல் செய்கிறாங்க? காபாவை கட்டமைக்கிறாங்க. இவ்வளவு பட்டங்களை பெற்ற நபியே அல்லாவிடம் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளுமாறு துவா கேட்கும்போது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாவிடம் துவா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டிருக்காங்க. இன்னும் சஹாபாக்களும் இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்காங்க. அலி பின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சொல்லியிருக்காங்க, அல்லாவிற்காக செய்யும் அமல்களை விட உங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி அதிகம் கவலைப்படுங்கன்னு. இந்த துவாவை நாம் கேட்பதன் மூலம் செய்யும் செயல்களை எவ்வாறு உண்மையாகவும் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காகவும் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுது. நல்ல செயல்களை நமக்கு செய்ய உதவுது. அந்த நல்ல செயல்களை செய்யும் போது அல்லாவிடம் எங்கள் செயல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் ஒரு முக்கிய வழியாக உள்ளது. அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிபவன் என்பதை கூறி அவன் எப்போதுமே நம்முடன் இருக்கிறான் என்பதையும் நமக்கு நினைவூட்டுது. நாம் செய்யக்கூடிய அனைத்து நல் அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி இனி இந்த துஆவை கேட்டு நாம் பயன்பெறுவோம். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.